அச்சோ என்ன சோகமாக இருக்க? உனக்கு என்ன வேணும்? அச்சு என்ன வேணும்? சாக்லேட் போதுமா? சாக்லேட் வேணுமா? வாங்க ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து டேட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். டேட்ஸ் கூட உள்ளே வந்து ஆல்மண்ட் வச்சுக்கிட்டேன். முந்திரி வேணாலும் வச்சுக்கலாம், பாதாம் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நட்ஸ் பவுடர் கூட நம்ம மில்க் மெய்டில் மிக்ஸ் பண்ணி அதையுமே ரோல் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்குமே. இது இப்போது நிறைய ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துக்கிட்டு இருக்குங்க. எல்லா ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அது நம்ம வீட்லேயே செய்து கொடுக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட ஒரு 5 பேரிச்சம்பழத்துக்குள்ளே பாதாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது ஃப்ரீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். சஃபாவி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கீமியா டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது வந்து சாக்லேட்ஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணியில் படாமல் அந்த பவுலில் நம்ம வச்சுக்கணும். தண்ணியில் பட்டால் வந்து சாக்லேட் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நம்ம இப்போது வந்து அந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ளே போட்டு நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாகவே வந்து கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ மழை நாளுங்கிறதால பெருசாக வந்து மெல்ட் ஆகாது, உடனேவும் செட் ஆகிடும் நமக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் இப்போது பயன்படுத்தியிருக்கக்கூடிய சாக்லேட் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் தான். டார்க் காம்பவுண்ட். நார்மலாக நமக்கு டைரி மில்க் மாதிரி வேணும்னா டார்க் காம்பவுண்டும் மில்க் காம்பவுண்டும் ரெண்டுமே வந்து சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணி அதில் செய்யும்போது நல்ல நமக்கு டைரி மில்க் டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இன்னும் ரிச்சாக வேணும், ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா இதில் இன்னும் நல்ல காஸ்ட்லியான பிராண்டட் எல்லாமே இருக்குது. அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சாக்லேட் மாதிரி நம்மளே கருப்பட்டிலையும் இது போல் நம்ம செய்யலாம். அதுலேயுமே நம்ம கோட் பண்ணி வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி செய்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் சில்வர் பால்ஸ் இருந்தது. அதையுமே நான் வந்து அப்படி மேலாவது தூவி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பராக டெக்ஸ்சராக வந்திருக்கு. தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.